கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள். ஹல்லேலூயா. மே 21 பார்க்கும்போது ஓய்வு நாள். இந்த நாள் ஓய்வு நாள். 2026 மே ஜூன். இந்த மாதத்தில் தேவன் அநேக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓய்வு நாளிலே தேவன் அநேகவித காரியத்தை அவர் எல்லாவற்றையும் மத்திய காலத்தில் செய்து முடித்து அவர் ஓய்ந்திருந்த போது பிதாவினிடத்தில் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவர். ஆமென். ஹல்லேலூயா. பிதா ஒருபோதும் குமாரனை அவர் வெட்கப்படுத்தவே விடாத தேவன். ஹல்லேலூயா. இதோ நமக்கு நல்ல ஒரு யோசனையிலே பெரிய பெரிய காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எரேமியா 32:19 சொல்கிறது, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, அந்த வார்த்தை கேட்கிறவர்களே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி நம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளில் மேலும் நோக்கமாக இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்கிறது. எரேமியா 32:19 பார்க்கும்போது யோசனை, நமக்கு அநேக யோசனைகள் உண்டு. வாழ்க்கையில் வாழ்வதற்கான அநேக வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆனாலும் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அநேக யோசனைகள் இருக்கும். ஆனாலும் பெரியவரும் செயலிலே வல்லவரமாக இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவானவர் அவர் செய்கிற செயலிலே மிக வல்லமை உண்டு. அதில் எந்தவித எதிர்பார்ப்புகள் நமக்கு அநேகம் உண்டு. ஆனாலும் யோசனையில் நமக்கு தேவன் தருகிறது நம் செய்கிற செயல்கள் எப்படிப்பட்டது என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் உன்மேலும் என்மேலும் அவர் நோக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் தேவன் அதினதின் காலத்திலே நல்ல ஒரு வழிகளை அவர் திருப்பார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.